மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ்கோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், சூப்பராக இருக்கேன் ஃபாதர். ஸோ கடந்த வாரம் வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு தலைப்பில் பயணித்தோம். என்ன அப்படின்னா பிள்ளைகளையோ அல்லது நாமளே ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது எப்படி அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அநேக அன்பர்கள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாதர் கொண்டு. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதை தழுவிய ஒரு தலைப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாக என் ஏஜுக்கே நானே போர்டிங்கில் படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஏஜுக்கு ஹாஸ்டலில் விடுதியில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதுக்கும் கூடுதலாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை வயதில் இருக்கிறவங்க கூட ஹாஸ்டலில் படிச்சிருக்கலாம். ஸோ அதுபோல் ஃபாதர் பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலையோ ஃபாதர் படிக்கும் பொழுது விடுதியில் தங்கி ஹாஸ்டல், அந்த கிறிஸ்டியன்ஸு மேக்ஸிமம் போர்டிங்னு சொல்லுவோம். ஸோ போர்டிங்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ தங்கி பயின்ற அந்த அனுபவத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறாங்க ஃபாதர் அன்பர்கள். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணி அநேக பேர் பகிர்ந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரெடியாக இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இந்த தலைப்பு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? உண்மைதான். அதாவது குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு நல்ல விடுதியில் சேர்த்து வைக்கணும். ஏன்னா இங்கே இருந்தால் அவங்க எங்கேயும் பசங்களோட சேர்ந்து கெட்டு போவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்கள ஒரு விடுதியில் தங்க வச்சு, ஏன்னா அங்கே விடுதிக்கு போனாங்கன்னா படிப்பு, கோயிலுக்கு போகிறது, இது போல் விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது, அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விடுற பெற்றோர்கள் அதிகம். கண்டிப்பாக. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அந்த பெற்றோருக்கும் குழந்தைக்கு இடையான அந்த ரிலேஷன் எப்படி அப்படிங்கிறது சிந்திக்கிறது உண்மையிலே ரொம்ப கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். ஃபஸ்ட்டு காலில் லைனில் இருக்காங்க, பேசிடலாம் ஃபாதர். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் ஃபாதர் தானே? வணக்கம், சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கிறா ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? செல்வராஜ், மாங்காடு, மங்களம். மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. கண்டிப்பாக தலைப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஐயா. நீங்கள் விடுதியில் படித்த அனுபவங்களோ கண்டிப்பாக, அல்லது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விடுதியில் சேர்த்த அந்த அனுபவங்களோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பகிர்ந்துக்கலாம் ஐயா. இல்லை, பள்ளி அனுபவம் சொன்னீங்களே. கண்டிப்பாக. ஆமாம், ஆக்சுவலாக கடந்த வாரத்தோடு அந்த பள்ளி படித்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கலாம் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் நம்ம விடுதியில் தங்கி படித்த அந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பள்ளியில் சேர்ந்து படித்த அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கே பள்ளி அனுபவம் தான் போட்டிருந்தது. அதனால என்னுடைய பள்ளிக்கூட அனுபவம் தான். எனக்கு ஹாஸ்டல்லாம் படிக்கல, பள்ளிக்கூட அனுபவம் தான் நான் சொல்றேன். கண்டிப்பாக பகிர்ந்துங்க. என்ன ஃபாதர் அப்படின்னா, 12 வயசு இருக்கு, எங்க அம்மா தவறிட்டாங்க. நாங்க ஆறு பேரு. நாங்க பொம்பளை பிள்ளை, 2 பையன், நான் தான் பெரியவன். அப்படி இருக்கும்போது 2 மாசத்துல எங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. அப்புறமா நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கன்னியாகுமரி மாவட்டம் மோகமூட்ல. அது 2 இயர்ஸ் அங்க படிச்சுட்டேன் ஃபாதர், அந்த 8th வரைக்கும். 8th படிச்சு அப்புறம் 9th தக்கலை, அதுல தக்கலை படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாசம் தான் போயிட்டு இருந்தது. அப்ப சித்தாத்த குடும்பம் சித்தி ரொம்ப கொடுமையா இருந்ததுனால எங்க மாமா, தாய் மாமா மூத்த பெரியவர், அவர் என்ன அங்க பள்ளியாடி எங்களுடைய அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்கிருந்து பள்ளியாடியில இருந்து தக்கலைக்கு நடந்தே வருவோம் 15 கிலோமீட்டர். 6 மணிக்கு அங்க நடப்பேன். 6 மணிக்கு நடந்தேன். எங்க பாட்டி பூக்குல சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. கொஞ்சம் போன ஒரு குளம் இருக்கும், ஆத்தாட்டி குளம். அந்த குளத்துல சாப்பிட்டு போயிட்டு 10 மணி தான் போய் சேருவாங்க, 15 கிலோமீட்டர். அப்படி ஒரு வருட காலம் பள்ளியாடி டு தக்கலை நடந்தே படித்தேன். அப்ப அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் 74ல முடிச்சுட்டேன் கஷ்டப்பட்டு. அந்த மாதிரி இங்க பள்ளியாடி வந்துட்டேன். அப்ப 74ல சென்னை கூட்டு வந்துட்டாங்க. அப்ப எல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது என்ன சேர்க்காம கடையிலே கடை வச்சு அவங்க என்ன இது பண்ணிட்டாங்க, வேலையில சேர்க்காம கடை வியாபாரம் பண்ணி என்ன வச்சு ஒரு வேலை பண்ணாங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, முதல் மனைவி தவறிட்டா 2வது திருமணம் பண்ணக்கூடாது. மாத்து கொண்டு இருக்க ஒரு தந்தைகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்னுடைய அனுபவம் பயங்கரமான நல்ல கஷ்டப்பட்டேன். இப்பவும் அந்த கஷ்டம் தான் எனக்கு இருக்குது. சரிதாங்கண்ணா. இல்லை, அதாவது உங்களுடைய சொந்த அனுபவத்திலேருந்து ஒரு செய்தியும் சொல்றீங்க. அதாவது 6 குழந்தைகளுக்கு அப்புறம் உண்மையிலே ஒருத்தர் திருமணம் செய்கிறாரு, அது 2 மாதத்தில் திருமணம் செய்கிறாருன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அது நீங்கள் அதனால எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு எங்களால் உணர முடியுது.
அதனால் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குது. கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நோட முடியுது. ரொம்ப உண்மையாலுமே உங்களுடைய இந்த காலரே உங்களுடைய அனுபவம் வந்து ஒரு மிகுந்த வழியோட தொடங்குறோம்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் சொன்ன செய்தியையும் எல்லாம் எடுத்துப்போம், உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய அந்த கசந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக மாற்றும். கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தணும். தொடர்ந்து ஜெபிக்கணும். தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த அனுபவத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்லும்பொழுது ஃபாதர், கண்டிப்பாக அவர் அந்த அனுபவத்தை பெற்றதுனால இவர் வந்து வளர்ந்து இவர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பினையை தான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு அப்படின்னு உர்ஜிதமாகுது. இல்லை இது நான் என்ன நினைக்கிறேன், அவர் சகோதரர் சொன்னதில் வந்து பெரிய மாற்று கருத்து அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் கூட உண்மையில் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஏஜில் ரொம்ப சின்ன ஏஜில் விட்டுட்டு போகிறது. இப்போ இவராது பரவாயில்ல 6 குழந்தைகள் பற்றி சொல்கிறாரு. ஆனால் ஒரு குழந்தை மாத கணக்கிலலாம் தவறி போயிடுறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப கொடுமையாக போகிறதுக்கு நம்ம வந்து அந்த திருமணம் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக கூட இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு சகோதரோட இதை வச்சு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் அவரோட பெயின் கண்டிப்பாக அது உண்மைதான். அது வந்து ஸோ தனிப்பட்ட அந்த அனுபவம் அவருக்கு அது ஒரு அனுபவமாக இருக்குது. மற்றபடி அது வந்து எல்லாருக்கும் அது பொருந்தாது. சில சமயங்களில் பொருந்துமான்றது சந்தேகம் தான். ஏன்னா வந்து அந்த ஏஜ்லேயே வந்து ஒரு துணைவர் விட்டு போயிட்டாங்க, அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுகின்ற பொழுது இன்னொரு திருமணம் வந்து அவர்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக நல்ல விஷயமா கூட அமையும், அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக கூட அமையும் சில சமயங்களில். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஃபாதர் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு குறிப்பாக வந்து இவர் எப்படி பள்ளியில் பயின்ற அனுபவத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரோ அந்த மாதிரி கல்வி பருவத்திலையும் அல்லது கல்லூரி பருவத்திலையும் நீங்கள் விடுதியில் தங்கி பயின்ற அந்த அனுபவத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமாக பேசி உங்ககிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சமயத்தில் லைனில் இருக்காங்க ஃபாதர் அன்பர், பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ப்பா. அம்மா வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்க ஃபாதர். வணக்கம். ஃபாதர் எனக்கு வந்து 72 வயசாகுது ஃபாதர். நான் சென்ட் மேரிஸ்ல செங்கல்பட்டுல படித்தேன். ஓகேங்கம்மா. அதனால ஞான பிரகாசம்லாம் இருந்தாங்க. நான் இந்துவா இருந்து எனக்கு கொண்டு அப்பா போர்டிங்ல சேர்த்தாரு. அதனால எனக்கு எல்லாமே நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நம்ம ரோமன் கேத்தலிக் ஆகணுன்றதுனால அது சந்தர்ப்பம் கிடைக்கல. கல்யாணம் 50 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர். அதனால எனக்கு நான் எப்படியாவது ரோமன் கேத்தலிக் ஆகி ஆண்டவர்கிட்ட சேர்ந்துடணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். 72 வயசுல நான் கடவுள்கிட்ட போறதுக்கு முன்னால நான் ரோமன் கேத்தலிக் ஆகி ஆண்டவரை ஏத்துக்கணும், நன்மை வாங்கணும்னு ஒரு ஆசை. சென்ட் மேரிஸ்ல தான் நான் படிச்சு செங்கல்பட்டுல. அந்த ஃபாதர் கூட இறந்துட்டாருங்களே, செங்கல்பட்டு ஃபாதரு. ஆமா, நான் வந்து இங்க மெட்ராஸ்க்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர். சரிங்கம்மா. உங்க கணவர் உங்க குடும்பம் எல்லாம் எப்படிங்கம்மா? அவர் வந்து ஐசிஎஃப் ரிட்டையர்ட். அவர் தாத்தாவுக்கும் 78 வயசு ஆயிடுச்சு. பொண்ணு வந்து கலைஞர் ரிப்போர்ட்டரா இருக்கா, அவருக்கும் 45 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன நீ என்னன்னா பண்ணிக்க, நான் ஆண்டவர் தானே ஏத்துக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அப்படின்னு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்பா ஹெட் மாஸ்டர் இருக்கும் போதுதான் செங்கல்பட்டுல வந்து ஃபாதர் ஞான பிரகாசம் வந்து எல்லாரும் கிறிஸ்துவ சேர்த்தாரு. சேர்த்துதான் ஃபாதர் என்ன வந்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாரு, இது போர்டிங் சேர்த்தாரு சென்ட் மேரிஸ்ல. சூப்பர்மா. சொல்லுங்கம்மா, அந்த போர்டிங்ல நீங்க தங்கி படிக்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்? ஐயோ ஃபாதர், எனக்கு ஃபாதர்னா என்னன்னு தெரியல, சிஸ்டர் சார். கிராமத்துல இருந்த ஃபாதர் நானு. சரிங்கம்மா. அப்ப வந்து கிராமத்துல இருந்ததுனால எனக்கு அந்த அர்த்தம் புரியல. சிஸ்டர் போய் சார்னு கூப்பிட்டேன். அப்ப 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்புறம் அவங்க சிஸ்டர் சிரிச்சுட்டு பாவம் நல்லா நம்ம ஃபாதர் இல்லம்மா வந்து லேடி தான், நான் சிஸ்டர் கடவுளை ஏத்துக்கிட்டதுனால ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் SSLC வரைக்கும் இருந்தேன் ஃபாதர் நான் அது உள்ள. அப்பா கொஞ்சம் இந்துன்றதுனால யாரும் சேர்த்து விட்டாரு தவிர அதுல எல்லாம் அவரு இன்வால்வ் ஆகல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது நான் வந்து ரோமன் கேத்தலிக் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு நான் ஆயிடணும் ஃபாதர். சரிதாங்கம்மா. இல்லை இப்போ உங்களோட அனுபவத்தை பார்க்கும் பொழுது
உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து ஒரு இதை வந்து புதுசாக கற்றுக்குறீங்க. இப்ப நான் வேளாங்கண்ணி அடையாருக்கு போயிட்டு வரேன் ஃபாதர். நான் மாதம் வேண்டாம் நாளே கிடையாது, அது இல்லாத ஜபம் பண்ணாத நான் படுக்க மாட்டேன் ஃபாதர். ரொம்ப நல்ல ரொம்ப எப்பவுமே மாதா தான் எனக்கு துணையா இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அதை பத்தி புரிஞ்சுக்க தெரியல எனக்கு. சரிதாம்மா சரிதான். மக்கு மாதிரி இருந்துட்டேன். இப்ப எப்படி ஃபாதர் நான் ரோமன் கேத்தலிக் ஆக முடியுமா? ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பங்கு தந்தையை போய் பாருங்க. ஆமா ஆமா, அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்னன்னாங்கம்மா, நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இந்த அனுபவத்தை, அதாவது கிறிஸ்தவ ஆன்மீகத்தை நீங்கள் பார்த்தோன்னே இது நமக்கு நல்லா இருக்குது, நமக்கு உள்ள ஒரு நல்ல பண்புகளை சொல்லி தருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த ஃபீலிங் ஒரு என்னுடைய பேச்சையும் இப்ப வந்து படிக்க, அதாவது ஜபம் பண்ணாத அவருக்கும் கத்து கொடுத்து எல்லாமே ஞானஸ்தானம் பண்றது எல்லாமே தெரியும். அதனால போர்டிங்ல இருந்தீங்களா? ஓகே ஓகே, ஆமா ஆமா ஆமா. அதனால எனக்கு வந்து ஆண்டவர் கடைசி காலத்துலயாவது என்ன ஆண்டவர் ஏற்றுப்பாரு. அதனால நன்மை வாங்கிட்டு ஆண்டவர் கிட்ட போயிடணும்னு ஆசை ஆகுது எனக்கு. ஓ சரிதான் சரி. அது என்ன பண்றது ஒண்ணு புரியல. உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு பேரனை பார்த்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் போர்டிங்ல தானே இருந்தேன். ரொம்ப ரொம்ப நீங்க பூசிக்கு வரும்போது நீங்க ஆராதனை பண்ணும்போது ஓடி வந்துருவா பேத்தி. அவளுக்கு 8 வயசு ஆகுது. இப்ப நேரம் உங்களை பார்க்கும் போது அப்படியே கட்டி அணைச்சு என் பேரனை பார்க்க மாதிரியே இருக்கு. சரிதான். அதாங்கம்மா, நீங்க வேற ஒரு நிலையில இருந்தாலும் கூட அது தவறானது கிடையாது, அது ஒரு மார்க்கம், அவ்வளவுதான். ஆனாலும் கூட அதாவது அது நம்ம வந்து தவறுன்னு சொல்ல. இப்ப நீங்க வந்து பார்த்து இதை என்னதுன்னு ஃபீல் பண்றீங்களா, அப்பவே வந்து நீங்க கடவுளுக்குள்ள இருக்கிறீங்க, மாதாமா அவங்க கூட இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால மற்ற விஷயங்கள் வந்து நம்ம அதை வந்து நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உங்களுக்காக தொடர்ந்து வேண்டிக்கிறேன், நீங்கள் ஆசைப்படுறது நடக்கணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு நீங்கள் ஒருவேளை ஏதாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சி வாங்கம்மா. வந்துதான் தேடி பார்த்தேன். அந்த அளவுக்கு என்ன காமிச்சு உங்ககிட்ட பேசுற அளவுக்கு ஆள் இல்ல. ஆமா, நீங்க மயிலாப்பூர் வந்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இங்க லஸ் கோயில் சாலை 150 லஸ் கோயில் சாலையில இருக்கு. நீங்க கண்டிப்பா எப்ப வேணாலும் வரலாம். ஃபாதர் சொன்ன மாதிரி உங்களை நீங்க போர்டிங்ல தங்கி படிக்கும் போது கத்தோலிக்க அந்த அனுபவத்தை, நீங்க இறை அனுபவத்தை பெற்றுக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப அந்த ஆன்மீக தாகத்துல இருக்கிறீங்க. ஃபாதர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பங்குக்கு போயிட்டு அந்த பங்கு ஃபாதரை நீங்க மீட் பண்ணி, ஃபாதர் இந்த மாதிரி நான் வந்து விருப்பத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தோட அந்த விருப்பத்தை நீங்க சொல்லும் போது அதுக்கான வழிமுறைகளை அந்த பங்கு தந்தை கண்டிப்பா செய்து தருவார். இதுதான் வழிமுறை. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்க பங்கு ஃபாதரை போய் மீட் பண்ணுங்க. இதை கடந்துங்கம்மா. நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க பெற்றுக்கொண்ட அந்த ஆன்மீகத்தை உங்க பேர குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதனால அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. 12 மணிக்கெல்லாம் கூட இருந்து நான் ஜபம் முடிச்சுட்டேன். ஜபமாலை முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஃபாதர் நான் தூங்குவேன். போறாரு தெரியலீங்களே. உங்களை கண்டிப்பா இன்னும் சொல்ல போனா என்ன விட தம்பி போஸ்கோ விட நீங்க சொல்றதை பார்க்கும்போது நீங்க தான் கடவுளுக்கு அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் ரொம்ப எங்களையும் நெகிழ வைக்குதுமா உண்மையிலேயே. அதனால நடத்துறாரு. கண்டிப்பா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க தொடர்பு கொண்டு எங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும் நான் ஜெபிக்கிறேன்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஃபாதர். நீங்க ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசினாங்க ஃபாதர். கண்டிப்பாக இன்னைக்கு இவங்களுடைய அந்த அனுபவம் என்ன ரொம்ப நெகிழ வச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த அனுபவம், போர்டிங்கில் பண்ணுற அனுபவம், இறை அனுபவத்தை கொடுத்தது இல்லாமல் ஒரு கிறிஸ்துவர் அல்லாத, ஒரு கத்தோலிக் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் வந்து நம்ம கத்தோலிக்கர்கள் மீது அந்த அளவுக்கு ஒரு தாகம் கொண்டு மாறணும்னு துடிக்கிறாங்க அப்படின்றது போஸ்கோ. இப்போ நம்மளோட பெரிய விஷயம் வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். என்னன்னா, நம்ம எங்கேயுமே மதத்தை சொல்லி கொடுக்கறதே இல்லை. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறோம். இன்னும் அதை கடந்து கல்வியை சொல்லித்தரோம். கண்டிப்பாக. ஆனால் இவங்களா இப்படிப்பட்டவர்கள் வந்து நான் இங்கே இருந்திருக்க கூடாதா, இங்கே வாழ்ந்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இந்த அம்மாவை வந்து இந்த அளவுக்கு நம்மளை அவங்களோட சேர்த்து பேச வச்சு நம்மளோட பேச வைக்குது. கண்டிப்பாக. அதனால எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க கண்டிப்பாக கத்தோலிக்கர் ஆகணும் அப்படின்றது நம்மளோட இது கிடையவே கிடையாது. ஆனால் அவங்களோட உணர்வுகளை மதிக்கிறோம்.
அவங்கள கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக மனதளவில் எப்போ நினைச்சாங்களோ அப்பயே அவங்க கடவுளின் பிள்ளையா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபாதர், எனக்கு விடுதி அப்படின்னாலே ஃபாதர், விடுதின்னு ஒரு பக்கம் நினைச்சாலே கண்ணெல்லாம் கலங்கும் ஃபாதர். அப்படியே டக்குன்னு ஒரு சினிமா பாட்டு போனா ஆராரோ பாட இங்க யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அழுகுது. பட் இன்னொரு பக்கம் கூடுதலாக போய் பார்க்கணுன்னா அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் மாதிரி ஃபாதர், அந்த ஒழுக்கம், அந்த ஒரு ஒரு அடிப்படையான ஒழுக்கத்தில் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த விடுதியில் நான் வந்து படித்ததுனால தான் இன்ன வரைக்கும் நான் சொசைட்டியில் நிறைய விஷயங்களை சமுதாயத்தில் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு திடம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபாதர். அப்பா அம்மா வந்து நல்லபடியாக பிள்ளை வந்து வளரணும், இந்த விடுதியில் தங்கி படித்தானா அவனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற இன்டென்ஷன் தான் விடுவாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து 6வதுல போயிட்டு சேர்ந்துட்டேன் ஃபாதர். ரொம்ப சின்ன பையன், நிறைய நாள் மிஸ் பண்ணியிருக்கிறேன், அம்மா அப்பா மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, மம்மி போயிட்டு விட்டு வருவாங்க, லீவ் முடிஞ்சு காலாண்டு பரிச்சை முடிஞ்சு விட்டு வருவாங்க போர்டிங்கில். அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் சம்பவம் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் காலையில் என்னை வந்து தேற்றி கீற்றி அடிச்சு கிடிச்சா திரும்ப கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் நான் ஒரு 5 வருஷம் படித்தேன் ஃபாதர். ஸ்கூலிங் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் படித்தேன். பட் இருந்தாலுமே போர்டிங் தான், சொன்ன மாதிரி கத்தோலிக்கர் போர்டிங்கில் ஹாஸ்டலில் தான் படித்தேன். நம்ம வந்து விரும்பியோ விருப்பம் இல்லாமலோ நம்ம அந்த 5:30 மணிக்கு எழுப்பி விடுறதும், கோயிலுக்கு போகிறதும், கோயிலுக்கு போன உடனே காலையில் மார்னிங் ஸ்டடீஸ் படிக்கிறதும், அது இல்லாமல் ஸ்டடீஸ் முடிஞ்சோடனே ஸ்டடீஸ் முடிஞ்சோடனே ஃப்ரெஷ் ஆகணும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் முடிஞ்சோடனே விளையாட்டு முக்கியம், விளையாடணும் கண்டிப்பாக, அது உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த ஒழுக்குமுறை. நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா விளையாட்டு, அங்கே தான் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அதான் ஒரு வாய்ப்பு. ஒரு காலர் லைன்ல பேசிட்டு கண்டிப்பாக அவருக்கும் நல்ல அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, பிரைஸ் தி லார்டுமா, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு லைட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபாதர். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா. உண்மைங்க ஃபாதர். அம்மா, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்களா? கேட்டேன் ஃபாதர். நான் ஊட்டி கான்வென்ட்ல தான் படிச்சேன் ஃபாதர். சூப்பர் சூப்பர். ஊட்டி கான்வென்ட்ல யூரோப்பியன் சிஸ்டர் ஹில்கான்றவங்க தெரியும் தானே ஃபாதர்? ஓகே ஓகே ஓகே. ஹில்கா மாதர்கிட்ட படிச்சேன் ஃபாதர். எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க ஃபாதர், அப்பா இல்லைங்க ஃபாதர். ஆனா எனக்கு சின்னதுலயே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃபாதர் கான்வென்ட்ல. அப்புறம் என்னை வளர்த்தி சிஸ்டர்ஸ் தான், எஃப்எம் சிஸ்டர்ஸ் தான் என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க ஃபாதர். சரிங்கம்மா சரிங்கம்மா. மேரேஜ் பண்ணி கொடுத்தது நான் நல்லா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபாதர். ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு ஃபாதர். அதுல 3 இந்து மக்களை வந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டு நம்ம சபையில சேர்த்து நான் ரொம்ப மாதாவோட கிருபையினால அந்த 3 பேர்த்து ஆத்மா குழந்தை நான் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபாதர். நானு ரொம்ப 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 நல்ல விஷயமா இல்ல. இப்ப அப்புறம் என்னோட பொண்ணுக்கு ஃபாதர் எங்க மதரோட பேரை தான் வச்சிருக்கேன் ஃபாதர். வெரி குட் வெரி குட். போர்டிங்ல ஜோஸ்பின் ஹில்கான்ட்டு வச்சிருக்கேன் ஃபாதர். எங்க மதரை இறந்துட்டாங்க ஃபாதர். ஓகே ஓகே. ஆனா அவங்க வச்சா அப்புறம் படிச்சது வந்து மதர் ஸ்கூலுக்கு ஃபாதர். எல்லாமே படிச்சு இன்னைக்கு பொண்ணு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகி நல்ல மாதிரி இருக்கிறாங்க ஃபாதர். பொண்ணு வந்து கேரளால வந்து கொல்லத்துக்கு கொடுத்துருக்காங்க ஃபாதர். வெரி குட். 2 குழந்தைங்க 2 பையன் பொண்ணுக்கு. அவன் டெய்லி ஃபாதர் என்ன சொல்லுவா, அம்மா மணி 8 ஆயிடுச்சுலோ, எந்த ப்ரேயர் செய்யணும்ல ஜாமான் சொல்ல அம்மையா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர். எனக்கு ஒரு ஆசை ஃபாதர். என்னோட சின்ன பையன் ஒரு ஃபாதரும் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது ஃபாதர். நீங்க தான் ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர். ஏன்னா நானும் ஒரு கான்வென்ட்ல இருந்து போட்டதால எனக்கு ஒரு பேரணியாச்சு ஃபாதரும் வரணும்ட்டு ரொம்ப அத்தோட எடுத்து வாரம் போய் அவருக்கு மன்றாடி ஜப கேட்டுட்டு இருக்கிறேன் ஃபாதர். இந்த சின்ன இந்த ஒரு யூகேஜில இருந்து இந்த பையன் இவ்வளவு கடவுள் மேல விசுவாசமா இருக்கிறாரு அப்படின்னு கேட்ப. அப்புறம் மத்தியானத்துல 11 மணிக்கு ஆராதனை போடுவீங்களே ஃபாதர். அம்மா எந்த அம்மா ஆராதனை வேடிக்கணும்ல, வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்ப ஃபாதர். எனக்கு கடவுள் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுல. அதுவும் குறிப்பா உங்களை வந்து இந்த அளவுக்கு உருவாக்குனவங்கள நீங்க மறக்காம உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எங்க தாயோட போட்டோவை தான் வச்சு எங்க தாய்க்கு எப்பவுமே நான் ப்ரேயர் பண்ணுவேன். ரொம்ப 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 நல்லதுங்கம்மா. உங்களை சந்திச்சதுல, உங்களோட பேசினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு கரண்டா விட்டு ப்ரேயருக்கு வந்தப்போ
நாங்க மாதா டிவில என் பேரை நாங்களே பேட்டி கொடுத்தோம் ஃபாதர். ஓ வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் மாதா டிவி ஃபாதர்ஸ் எல்லாம் என் பையன் வந்து ஃபாதர் அவரி ஃபாதர் அப்படி கையெல்லாம் கொடுத்தாங்க ஃபாதர் என் பேருக்கெல்லாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இந்த லைன் கிடைச்சது மாதாவோட கிருபையினால் தான் கிடைச்சது. நன்றி சொல்றது ஒவ்வொரு மணி நேரமும் மாதாக்கு நன்றி தோத்திர பலியோடு நன்றி சொல்லுவோம் ஃபாதர். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். மாதா டிவி பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கடவுள் உங்களை நிறைவா ஆசீர்வதிக்கட்டும்மா. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஸோ அவங்க வந்து அப்படி பேச ஆரம்பிச்சுன்னா டப் 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 டப்னு அடிச்சு முடிச்சிட்டாங்க. விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னாங்க. உண்மைதான். என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சில சகோதரிகள், கண்டிப்பாக பிரதரு, கண்டிப்பாக இவங்கெல்லாம் அவங்க மேலே காட்டுற அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வேற மாதிரி இருக்கும். உண்மைதான் ஃபாதர். நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருந்த அந்த வார்டன் அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. உண்மைதான். அவங்க கண்டிப்பாக இருந்தாலும் கூட இவங்க தான் என்ன வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப வார்டன் தானே ஃபாதர். ஆமாம், அடின்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. வார்டன் தானே, பட் இருந்தாலும் அதுவும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு ஃபாதர் லைஃப்பில், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அம்மா சொன்னதில் ஃபாதர் முதல்ல எடுத்தோன்னே நான் கான்வென்ட்டில் தான் ஃபாதர் படித்தேன் அப்படின்னு. அங்கேயே போர்டிங் லைஃப், கான்வென்ட். அப்போ என்ன மாதிரியான ஒழுக்கத்தில் அவங்கள வளர்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த இப்போ அவங்க பேரப்புள்ள வரைக்கும் அதை வந்து அவங்க கடத்திருக்கிறாங்க. அந்த போர்டிங் லைஃப்லேருந்து இது வரைக்கும் கடத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான ஒரு ஆன்மீகமான ஒரு லைஃப்பை வந்து அந்த ஹாஸ்டல் லைஃப், விடுதி லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்னுடைய நம்ம கண்டிப்பாக நீங்களும் போர்டிங்கில் படிச்சிருக்கீங்களா? நான் போர்டிங்கில் தான். நீங்கள் எந்த வயசில் ஃபாதர் போர்டிங்கில் சேர்ந்தீங்க? நான் வந்து 9th போர்டிங்கில். ஓ 9th ஃபாதர், பரவாயில்ல ஃபாதர். நான்லாம் 6வதுலேயே சேர்ந்துட்டேன். இல்லை, எனக்கு உண்மையிலுமே இந்த துணி துவைக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். நான் வந்து அப்போ தான் ஃபுட்பால் அப்படின்றது விளையாட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிக்கிற இடம் வந்து இந்த விடுதி. ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம வீடுகளில் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா சின்ன சின்ன விளையாட்டுகள், ஒருவேளை கோலி குண்டோ இது மாதிரியான விளையாட்டுகளுக்குள்ளேயே நம்ம முடங்கி போயிடும். கண்டிப்பாக. ஆனால் இப்படிப்பட்ட விடுதிகளுக்கு போகிற பொழுது நம்மளோட எக்ஸ்போசல் வேறு லெவலில் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போவோம். அங்கே இருக்கிற அந்த மாணவர்கள், சக நண்பர்கள், அவங்களோட கலந்து நம்ம வந்து ரொம்ப அழகாக அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த விடுதியெல்லாம் ஒரு மிக கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த விடுதி வாழ்க்கை நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்கோம். அப்படி அவங்க இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சுருக்கமாக சொல்ல போனால் அந்த விடுதி வாழ்க்கை தான் என்னை வந்து ஒரு குருவா ஃபாதர் சூப்பர் ஃபாதர். அந்த அம்மா அவங்க பேரனை பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக அதனால் அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த ஒரு பழக்க வழக்கம் தான் நம்மளை வந்து அடுத்த நிலைமைக்கு கண்டிப்பாக. அதை தொடர்ந்து ஃபாதர் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி காலர் லைனில் இருக்காரு. அவருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா. வணக்கம் ஃபாதர். ஃபாதர், என்னுடைய பேரு ஃப்ளாரன்ஸ். நான் வந்து ஓசூர்ல இருந்து பேசுறேன். என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். அப்போ நான் வந்து ஹாஸ்டல்ல ஹோலி கிராஸ் காலேஜ் ஹாஸ்டல்ல தான் நான் படிச்சேன். படிக்கும்போது நடந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறேன் ஃபாதர். ஆக்சுவலி நான் வந்து அங்க ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய பிரதர் வந்து என்னுடைய ஹாஸ்டல் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு சொல்லிட்டு அப்போ பிரதருடைய வேலை வந்து அவங்க வேலையை இழந்துட்டாங்க. இனி நம்மளால ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது, நம்ம அதனால ஊருக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், இனி நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப என்னுடைய சிஸ்டர் சொன்னாங்க, அங்க இருந்த சிஸ்டர் சொன்னாங்க, உங்க பாரிஷ் போயிட்டு கால் பண்ணி சொல்லு, ஃபாதர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பயம், எப்படி ஃபாதர்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லாமலே இருந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் ஃபாதர் அங்க வந்து ஒரு மாஸ் நடந்திருக்கு, சிஸ்டர்ஸுக்கான ஸ்பெஷல் மாஸ். இந்த மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த வந்து கடவுளை எனக்கு ஃபாதர் கேட்கறது பயமா இருக்கு, ஆனா நீங்களாக எனக்கு ஒரு வழி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு பார்த்து அந்த எங்க பாரிஷ் பிரைஸ்ட் வந்து அங்க ஒரு ஸ்பெஷல் மாஸ் நடந்துச்சுல்ல, சிஸ்டருடைய பர்த்டே மாஸ், அந்த மாசத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு சரி நம்ம ஊர் பிள்ளை ஒருத்தங்க எங்க படிச்சுட்டு இருக்காங்களே, நம்ம பாத்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஃபாதர். ஃபாதரே என்ன பார்க்க வந்தாங்க. அப்ப நான் பார்க்க வரும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. நான் விஷயத்த சொல்லிட்டேங்க, அண்ணா வேலையை வந்துட்டாங்க,
எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். இப்போ ஃபாதர் சொன்னாங்க நீ இங்கேயே படிச்சுட்ட, நான் வந்து உனக்கு கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஃபாதர் அதுலயே எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க ஃபாதர். அப்புறம் வந்து இப்போ ஒரு NGO-ல ப்ராஜெக்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் கூட நான் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாமே வந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்தா ஃபாதர் எனக்கு நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா உண்மையிலுமே நீங்க மட்டும் இல்லைங்கம்மா, நிறைய பேர் விடுதியில் படிக்கிறவங்க, போர்டியில் படிக்கிறவங்களுக்கு நம்ம அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இவங்க வந்து பணத்தை கடந்து இவங்களை உருவாக்குறதுல தங்களுடைய பணியை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து மதத்தை கடந்து, ஜாதியை கடந்து, இது ஏன் பங்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுல இருந்து செஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க அப்படியே மனக்கண் முன்பாக கொண்டு வந்தீங்க. அப்படி பார்த்தா ஓகே 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 உண்மையிலே இப்போ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அருட்தந்தையர்கள்லாம் ஒரு வேளை இருந்து இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தொடர்பு கொண்டமைக்கு, ரொம்ப அற்புதமா பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. மாதா தொலைக்காட்சி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிங்கம்மா. உண்மையிலே ரொம்ப அற்புதமான கண்டிப்பா ஒரு இது போஸ்கோ. கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது நம்ம ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அதான் விடுதி அப்படிங்கிறது ஏதோ மாணவர்கள் வந்து தங்கி தூங்கி ஏந்திரிக்கிற ஒரு இடம் மட்டும். அதனால தான் இவங்க வந்து இன்னைக்கு அவங்கள வந்து அவங்க குழந்தைய ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இவங்க சொல்லும்போது எனக்குமே அந்த ஒரு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. டேய் யார் ஆள் ஊர், இந்த ஊர்லாம் வாங்கடா உங்கள் ஃபாதர் பார்க்கணுங்கிறாரு அப்படின்னு போவோம். அந்த ஃபாதர் பெருசாக ஒன்றும் இருக்க மாட்டார். ஏதோ அவர் கையில் கிடச்சதை கல்லம்டாய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, என்னடா உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்லணும், உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நம்முடைய இந்த கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய இந்த ஸ்கூல், கல்லூரி, இந்த நிறுவனங்கள் வந்து மறுபடியும் வெறுமனே கல்வியை மட்டும் தூக்கி போட்டுட்டு மக்கள்கிட்ட கொடுக்குற ஒரு நிறுவனங்களாக மட்டும் இல்லை. இதை கடந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான பண்பை, ஒழுக்கத்தை, இன்னும் சொல்லப்போனால் கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வை கண்டிப்பாக பல நேரங்களில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். அதனால தான் இன்னமும் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் ரொம்ப அழகாக போயிட்டு. உண்மைதான் ஃபாதர். இதோட ஒன்று சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர், கண்டிப்பாக வந்து விடுதி அப்படி எல்லா ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் அந்த போர்டு பள்ளியில் ஃபாதர் போர்டிங் மட்டும் கிடையாது, ஹாஸ்டல்னு ஒரு விஷயம் இருக்குது. இதோட நான் என்ன ஆட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா ஃபாதர், நம்ம போர்டிங் பசங்களை மட்டுமே ஃபாதர்ஸுங்க அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது, ஹாஸ்டல்ஸுக்குமே இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் தான். ஸோ அங்கே வந்து கிறிஸ்துவர் கத்தோலிக்கர் அல்லாத பசங்களாக இருப்பாங்க ஃபாதர். உண்மையிலே நான் கண் கூட பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹாஸ்டல் லைஃப்பில் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நாம தான் முன் வரணும், நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வில் பவரை, அந்த சுயமாக நம்ம தான் செய்துக்கணுன்ற அந்த ஒரு சக்தியை, உந்து சக்தியை வந்து கொடுக்குது அப்படின்னா விடுதி தான். அப்போது கிறிஸ்தவர்கள் அல்லாத அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களை கூட ஃபாதர்ஸுங்க எப்படி வழிநடத்திருக்காங்கன்னா ஃபாதர், ஸ்போர்ட்ஸில் ஒரு பையனுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், பட் அவனை வந்து படிக்க செய்யறதுக்கும் உதவியாகவும், ப்ளஸ் அவனுக்கு என்ன திறமை இருக்குது, ஸ்போர்ட்ஸ் போர்டிங் அந்த ஹாஸ்டல் பசங்க வந்து பேஸ்கெட் பால் நல்லா விளாடுவாங்க, ஃபுட்பால் நல்லா விளாடுவாங்க அப்படின்னா அவங்கள அந்த அத்லீட்லேயே அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வழி நடத்தி அதில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சலுகைலாம் செஞ்சு கொடுப்பாங்க, அதில் ஊக்குவிப்பாங்க ஃபாதர்ஸ். சில பேருக்கு இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது ஃபாதர். நம்மனா கூட போர்டிங்கில் வந்து ஃபாதர்ஸுங்க யாரோ ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஃபாதர்ஸ் கூட அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கும் வந்து ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, பரவாயில்ல ஃபீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனாலும் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறது, அவங்களையும் தங்களுடைய குழந்தைகளை போல அரவணைச்சிக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தவர், கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தவர் என் கண் முன்னாடி அந்த ஃபாதரோட இருந்து படித்து வெளியே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஆகி என்கிட்ட சொன்னது, ஃபாதர் தம்பி எனக்கு ஃபாதர்ஸுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ரொம்ப ஆசைப்பா, நான் எப்பயுமே வந்து மதிப்பேன். ஏன்னா நான் கிறிஸ்துவர் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு விடுதியில் தங்கி படித்தேன், என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு தந்தை தான், ஒரு ஃபாதர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். ஸோ அப்போ வந்து அந்த விடுதி லைஃப் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வெறுமனே ஒரு சில அனுபவங்களை தாண்டி லைஃப்பில் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இந்த விடுதி வாழ்க்கையும் இந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை வந்து முன்வைக்குது ஃபாதர். ஸோ அந்த விடுதி லைஃப் அதான் இன்னைக்கு இந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலமாக இப்படி ஏராளமான நல்ல உள்ளங்களை, கடவுளுடைய அன்பை உணர வைத்த அருட்தந்தையர்களுக்கும், அருட்கண்ணியர்களுக்கும், அருட்சகோதரர்களுக்கும் நம்ம அர்ப்பணிக்கிறோம்.
உங்களுடைய ஆசிரால் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்கிறோம். அதை பெருமையோட மகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சிகளை இன்றைக்கி நான் பகிர்ந்து கண்டிப்பாக ஃபாதர். ஸோ அதோட நிறைவு செய்யலாம் ஃபாதர். ஸோ ஒரு சிறிய ஜெபம். அன்பு தெய்வமே, உம்முடைய அற்புதமான பிரசன்னத்தை ஏராளமான குருக்கள் வழியாகவும் ஆசிரியர்கள் வழியாகவும் விடுதி காப்பாளர்கள் வழியாகவும் ஏராளமான குழந்தைகளுக்கும் இன்றைய பெற்றோர்களாக தாத்தா பாட்டிகளாக இருக்கிறவர்களுக்கும் வழங்கி இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய ஆசிரியரை அன்பை தந்து எங்களை வழிநடத்தும். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, ரொம்ப அருமையாக சுவாரஸ்யமாக போச்சு. இந்த விடுதியினுடைய அனுபவங்களை அநேக அன்பர்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.